ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, கிடைக்காததையும் இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உனக்கு, நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்த ஒன்றுக்காக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாயோ அது இனி உன் கையில், ஏன் நாளை உன் கையில் வந்து சேரப்போகிறது. அந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட போகிறாய். எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக என் பிள்ளை கடந்து வந்து விட்டாய். சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே முருகா என்றுதானே வருத்தப்படுகிறாய். ஆம் தங்கமே, நம்பிக்கையோடு கடந்து வந்தாய். அதைத்தான் சர்வசாதாரணமாக என்று சொன்னேன். பிரச்சனைகளை துச்சமாக நினைத்தது எனக்கு தெரியும். யாராலும் அப்படி துச்சமாக நினைக்க முடியாது. நீ நினைத்தாய். துச்சமாக நினைத்து அதை எப்படி கையாள வேண்டுமென்று சிறிதும் பிறழாமல், மனதை தளர விடாமல் ஒவ்வொன்றாக கடந்து வந்து விட்டாய். மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறலாம். உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது. வெற்றிகள் உனக்காக வந்து குவியப் போகிறது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் அவர்கள் உணர்ந்து உன்னை தேடி நாடி ஓடி வரப்போகிறார்கள். அவமானங்கள் என்றால் சாதாரண அவமானங்கள் இல்லை. கூனி குறுகி போகிற நிலை. அந்த நிலைக்கு இப்போது அவர்கள் தள்ளப்பட்டு விட்டு இருக்கிறார்கள். இப்போதுதான் உன் அருமையை புரிகிறார்கள். அவர்களை மன்னித்து விடு. நாளை நிச்சயமாக அவர்கள் உன்னை சந்திப்பார்கள். அவர்களை மன்னித்து விடு, பொறுத்திருந்து விடு. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளத்தை மட்டுமே பார்த்து கொண்டு வந்தாய், இறக்கங்களை மட்டுமே பார்த்து கொண்டு வந்தாய். அவையெல்லாம் முடிந்தாகிவிட்டது. அந்த நாட்களை கடந்து வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டும்தான். எதை தேடிச் சொல்கிறாயோ இனி உனக்கு அது சுலபமாக கிடைத்துவிடும். நீ எதை விரும்புகிறாயோ, எது வேண்டுமென்று ஏங்கி தவித்தாயோ அந்த ஒன்று சுலபமாக உன் கரங்களில் நாளை கிடைக்கப் போகிறது. முருகா, உங்கள் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு முருகா என்று உன்னுடைய மனமானது நினைக்கிறது தானே. இப்போது என்னை நினைக்கிறாய் தானே. நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு தங்கமே. எப்படி அழுதாய், ஆனாலும் மனம் தளராமல் உறுதியோடு இருந்தாய். எப்படி இந்த முருகன் எனக்கானதை செய்து கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தாய். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது. நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு தங்கமே. நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் உனக்கு தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, குத்தல் வார்த்தைகளை பேச்சு கேட்டாய். உன்னை கொத்தி கொன்று விட்டார்கள். ஏளன பேச்சுக்களை கேட்டு அவமானப்பட்டாய். ஆனால் அந்த இடத்தில் உன்னுடைய உறுதி ஒன்றுதான் இவைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி இருக்கிறது. இனி நீ உன் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீர்வாய். இன்பம் உன் வீட்டு வாசலில் ஒட்டு மொத்தமாக வந்து நிற்கப் போகிறது. மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து துள்ளி கொதிக்கப் போகிறாய். உன் மனதில் இருந்த வலியெல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகிறது. உன் மனதில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறப்போகிறது. இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த முருகனின் பார்வை உன் மீது பட்டுக்கொண்டு இருந்ததால் தான் அதற்கான நிவர்த்தியை செய்தேன் என்று நீ எவ்வளவு ஏங்கி தவித்தாய். இது உன் கைகளில் சேர வேண்டும் என்று நானும் ஆசை போட்டுக் கொண்டேதான் இருந்தேன். உன் கண்களில் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை. உன் முகம் மலர்ந்தே இருக்கப் போகிறது. உன் மனம் வாடி போகாது. சிரித்த முகத்தோடு உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது. வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்பப் போகிறது.
கடந்து வந்த விஷயத்தை எல்லாம் மறந்துவிடு. கடந்து வரும்போது கிடைத்த அடியை எல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்க்கையில் முழுவதுமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான். இந்த இன்பத்தை காணத்தான் இனி ஏங்கிக் கொண்டிருந்தாய். நீ ஏங்கி தவித்த ஒன்று நாளை காலையில் உன் கையில் கிடைத்ததும் இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல வருவாயா? வா தங்கமே, உன்னை முகமலர்ந்த முகத்தோடு நான் பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகனின் ஆசையும் நிவர்த்தி செய். என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் பேசு. நிச்சயமாக உன் உள்ளம் குளிர்வதோடு என் உள்ளமும் குளிரும். மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது. நீ ஜெயித்து விட்டாய் தங்கமே. உன்னுடைய நல்ல எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. உனக்கு மிகப்பெரிய ஒன்றை நான் உன் கரங்களில் நாளை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமாக நாளை என் ஆலயத்திற்கு வந்து நன்றி கூறப்போகிறாய். மெய்சிலிருக்கும் மண்ணும் அற்புதம் நடக்கப் போகிறது. அந்த நேரம் முருகா 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 என்று உரக்க கூறப்போகிறாய். காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் நீ ஏங்கிக் கொண்டிருந்த ஒன்று உனக்கு வெற்றியுடன் கிடைக்கப் போகிறது. இப்போதைய நேரம் வரை, இன்றைய நாள் வரை, இந்த நொடி வரை உன் வாழ்க்கையை சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் உனக்கு நிறைய இருக்கிறது. அது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை, நான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இனி உன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறாய். நீ துன்பத்தை சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது. இனி உன் திட்டமானது ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது. கைகூடும் நேரம் இது. உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நாளை காலை உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப் போகிறது. நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். என் பிள்ளை, என் மனம் குளிர்ந்தாலே போதும். உன் முருகனின் மனமும் நிச்சயம் குளிர்வடைந்துவிடும். உன் தடைகளும் மறைந்துவிடும். உன் சிக்கல்களும் கடந்துவிடும். இதைத்தானே என் பிள்ளையான நீ ஆசைப்பட்டாய். இதோ நடந்துவிட்டது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இனி ஜெயிப்பது மட்டும்தான் உறுதி. வாழ்க்கையில் இனி தோற்க மாட்டாய். தோல்வி எல்லாம் முடிந்து விட்டது. தோல்வியால் அடிபட்டு 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 உன் மனதை பக்குவப்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு வந்து விட்டாய். நிச்சயமாக நாளை காலை விடியலில் நீ ஏங்கி தவித்த ஒன்று உன் கையில் இருந்து தவளப் போகிறது, சேரப்போகிறது, இணையப் போகிறது. இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு ஆனந்தமாக தூங்கி எழு. ஓம் முருகா போற்றி போற்றி.